கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். அநியாயம் அக்கிரமம் தான் பெருகி நிற்கும், அநீதி காரியங்கள் தான் பெருகி நிற்கும். கடைசி காலம் மனிதர்கள் தற்பெரியரா இருப்பாங்க, பணப்பெரியரா இருப்பாங்க, வீம்புக்காரரா இருப்பாங்க, பரிகாசக்காரர்களா இருப்பாங்க, துரோகிகளா இருப்பாங்க, நம்பிக்கையற்றவர்களா இருப்பாங்க. கடைசி காலம் இப்படிதான் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த கடைசி காலத்துல மாறாத ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா. பயத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை பெற்றுக் கொள்ளணும். பயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த சாத்தான் பயத்தை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்தி தூக்கத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி நம்ம முடக்க நினைக்கிறான். பயப்படுகிற சூழ்நிலை வரலாம். நீ என்ன சொல்லணும்? சாத்தானே, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், என்ன ஒன்னை காட்டில என் கூட இருக்கிற இயேசு பெரியவர்.